என்னையா லேட்டு? அப்பனும் மகனும் விசாரணைக்கு வரமாட்டேன்னு சொல்லி சட்டம் பேசினானுங்களா? ஆமா சார். என்ன கம்ப்ளைண்ட், யாரு கொடுத்தாங்க, எப்ப கொடுத்தாங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டானுங்க சார். என்ன தொழிலதிபர்களே, ஸ்டேஷன்ல இருந்து விசாரணைக்குன்னு கூப்பிட்டா வர மாட்டீங்களா? கேள்வி மேல கேள்வி கேட்பீங்களா? போலீஸை மதிக்க மாட்டீங்களா? சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். திடீர்னு வந்து விசாரிக்கணும்னு கூப்பிட்டாரு சார். என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சுக்கலாம் தான் சார் கேட்டேன். மற்றபடி போலீஸ் மேலே எப்பவுமே எங்களுக்கு மரியாதை உண்டு சார். போலீஸ் மேல நீங்க என்ன மரியாதை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, திருட்டு மொபைல்லாம் வாங்கி விக்கிறீங்களாமே? சார், திருட்டு பசங்களோட எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார். எங்க கடையில இருக்க எல்லா மொபைலுக்கும் ப்ராப்பரா பில்லு போடுறோம் சார். அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்றோம் சார். டேய், போலியா பில்ல போட்டு திருட்டு கணக்கு எழுதுவீங்க? ஏண்டா, உங்க பிராடு வேலையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எங்க மேல ஏதோ வெறுப்பை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசுறீங்க சார். இதெல்லாம் டூ மச் சார். என்னடா டூ மச்? வேண்டாம் சார், வேண்டாம் சார், அடிக்காதீங்க சார். ஆய முடியும். ராஸ்கல், விசாரணைக்கு வந்திருக்க நீ என் முன்னாடி கை கட்டி நிக்கணும். அதை விட்டுட்டு கை நீட்டி பேசுவியா? சட்டைகள் சார் வேண்டாம் சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். தப்பான தொழில் பண்ணுவீங்க. கூப்பிட்டு விசாரிச்சா என்ன தப்புன்னு சொல்லுவீங்களா? எங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட் சார், அவரை அடிக்காதீங்க. என் மேலேயே கை வைக்கிறேன் நீ? எங்க அப்பாவை அடிக்க வேணான்னு தான் சார் கையை பிடிச்சேன். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ரவுடியா? சார் அவரை அடிக்காதீங்க சார். சார் மகனும் திருட்டு தொழில் பண்ணுவீங்க. ஓ, என்கிட்டயே சட்டம் பேசுறியா? நீங்க தப்பான தொழில் பண்ணுவீங்க. கூப்பிட்டு விசாரிச்சா என்னையவே தப்பானவன் சொல்வியா? உங்க சட்டைய கழட்டுறேன். ஏய், போனடு எட்ரா. சார் வேண்டாம் சார். இவங்க ரெண்டு பேர் சட்டையை கழட்டி உட்கார வைங்க. அப்பாவது விடுங்க சார். சார் வேணாம் சார், அவர் முடியாதவர் சார். சார் விட்டுருங்க சார். யோ விஜய் சார், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல இருந்து 4 பேரை வர சொல்லியா? போலீஸ் அடினா என்னன்னு இன்னைக்கு நான் அவனுக்கு காட்டுறேன். போயா? ஓகே சார். மேடம், நாங்க இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் மேடம். உள்ளதா இருக்காரு, போங்க. ஐயா போய் வாங்க போலாம். ஆமாவா? சங்கத்தாளுங்க வேற கிளம்பி வந்துட்டானுங்களே. இவனுங்களுக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். யாரையா நீங்கெல்லாம்? சார், நான் பஜார் வியாபார சங்க தலைவர். எங்க சங்கத்து ஆளுங்களா எதுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தீங்க? இல்லீகல் பிசினஸ் பண்றதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதான் கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கேன்.
சார் அவங்க அப்படி பண்றவங்க இல்ல சார். எங்க பஜார்லயே நியாயமா நேர்மையா தொழில் பண்றவங்க இவங்க மட்டும்தான் சார். தயவு செஞ்சு விட்டுருங்க சார். இல்லீகல் பிசினஸ் பண்றவங்களுக்கு நீங்க எல்லாம் துணையா? அப்ப உங்களையும் சேர்த்து தான் விசாரிக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்கள முடிச்சுட்டு அப்புறம் உங்கள்ட்ட வர்றேன். யோ, நாம பேசினா சரிப்பட்டு வராது. இவன் ஒரு முடிவோட தான் இருக்கான் போல இருக்கு. ஆமாயா, நாம லாயரை கூப்பிட்டு வரலாம். ஆமா அதான் சரி. யோ என்னையா? சார் நாங்க போய் எங்க லாயரை கூட்டு வந்துடுறோம் சார். வரேன் சார். வரேன் சார். சார் வாங்கப்பா, நான் போய் ஒரு ரவுண்டு போட்டு வரேன். நீங்க அதுக்குள்ள இவங்கள ஒரு ரவுண்டு கவனிங்க. ஓகே சார், நீங்க போயிட்டு வாங்க, நாங்க கவனிச்சுக்கிறோம். போறீங்க எங்க கொண்டு போறீங்க? baby. Sophia? 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 தண்ணி குடிமா. நைட் ஆயிடுச்சா? இவ்வளவு நேரமா நான் இங்கே வந்தேன். என்னாச்சுக்கா? நல்லா தூங்கிட்டேன் போல. நான் இப்படியெல்லாம் தூங்கவே மாட்டேனே. உன்னை மயங்க வச்சுட்டானுங்கம்மா. மயங்க வச்சிட்டானுங்களா? ம். என்னக்கா சொல்றா? நீ குடிச்ச டீல மயக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டானுங்கம்மா. எனக்கு எதுக்கு மயக்க மாத்திரையை கலந்து கொடுத்தானுங்க? யார் வேலை இது? எல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் வேலை தான். நீ நியாயமா பேசினல்ல, உனக்கு பதில் சொல்ல முடியாம தான் உன் வாயை அடைக்கிறதுக்காக மயக்க மாத்திரை கொடுத்து மயங்க வச்சுட்டானுங்க. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாரு? என்ன நினைச்சுன்னு இருக்காரு அவரு? எங்க இருக்காரு அவரு? வேற எங்க போயிருப்பாரு? குடிக்க தான் போயிருப்பாரு. உன் விஷயத்துல ஏதோ நடக்குது. அவர் உன்னை சரியா விசாரிக்கவும் மாட்டாரு, வெளியே போகவும் விட மாட்டாரு.
யாருக்கு அது இப்படி உயிர் போற மாதிரி கத்துறாங்க? அவங்களுக்கு உயிர் இருக்குமா இல்லையான்னு காலையில தான் தெரியும். அவங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் லட்டி ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆ? என்னக்கா சொல்ற? எனக்கு உண்மை புரியலையே. உனக்கு புரியாத வரைக்கும் நல்லதுதான். முதல்ல நீ உன்னை காப்பாத்திக்கிற வழியை பாரு. அக்கா என்ன நான் பாத்துக்கிறேன். யார் இப்படி உயிர் போற அளவுக்கு அடிச்சுன்னு இருக்கிறாங்க? இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமான ஆளு. போலீஸ்காரங்க கிட்ட இருக்க கூடாது எல்லா வித கெட்ட விஷயங்களும் இவன் கிட்ட இருக்கு. பஜார்ல மொபைல் கடை வச்சிட்டு இருக்கிற அப்பா மகனை கூட்டிட்டு வந்து விசாரணைங்கிற பேர்ல சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். இப்படி சித்திரவதை பண்ற அளவுக்கு அவங்க என்னக்கா தப்பு பண்ணாங்க? அவங்க எந்த தப்பும் பண்ணல. இவர் போனுக்கு ஃப்ரீயா ரீசார்ஜ் பண்ண சொல்லிருக்காரு. அதே மாதிரி போன மாசம் ஃப்ரீயா ஒரு செல்போன் கேட்டிருக்காரு. அவங்க அதை கொடுக்கல. அதனால தான் அவங்களுக்கு இந்த தண்டனை. நீங்க சொல்றது பார்த்தா இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப கேவலமான ஆளா இருப்பாரு போலுதே. அவனை பார்த்தா பஜார்ல எல்லாரும் பயப்படணுன்றதுக்காக இந்த மாதிரி அடிக்கடி விசாரணைன்னு யாரையாவது கூட்டிட்டு வந்து சித்திரவதை பண்ணுவான். அடிக்கிறதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னே சிலர் வச்சிருக்கான். என்னக்கா நீ அந்த ஆள் பண்ற அநியாயத்தெல்லாம் வேடிக்கை பார்த்து நிறுற? தப்பு பண்றவங்கள விட அதை பார்த்து அமைதியா இருக்கிறவங்க தான் பெரிய குற்றவாளி. போலீஸா இருந்தீங்க நீ இப்படியெல்லாம் பண்ணலாமா? ஆம்பளை போலீஸ்காரங்களே அந்த ஆளை பார்த்தா பயந்து பேசாம இருக்காங்க. நான் பொம்பளை, என்னால என்ன பண்ண முடியும்? அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு ஆம்பளை பொம்பளை வித்தியாசம்லாம் பார்க்க கூடாதுக்கா. நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். நில்லு சத்யா, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை கட்டம் கட்டிட்டு இருக்கான். கஞ்சா பாட்டிங்க கிட்ட டீல் பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை இந்த கேஸ்ல சிக்க வைக்காம விட மாட்டான். அதனாலதான் உன்னை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த உன் ஹஸ்பண்ட் கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டான். அமுல் பேபி என்ன காணோம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தானா? பாக்கிறதுக்கு அமுல் பேபி மாதிரி தான் இருந்தாரு. நீ உன் ஹஸ்பண்ட அப்படிதான் கூப்பிடுவியா? ஆமாக்கா. ஆமா, என் அமுல் பேபி ஆண்ட இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? காணோன்னு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, கண்டுபிடிச்சு கொடுக்கறேன் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு அவர் அப்படி போனதும் லெட்டர் கிழிச்சு என் மூஞ்சில விசில் அடிச்சிட்டான். நீ லாக்அப்ல இருக்கிறத உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்ல விடாம தடுத்துட்டான். கம்ப்ளைண்ட்ல இருக்கிற உன் ஹஸ்பண்ட் போன் நம்பருக்கு போன் பண்ணி தகவல் சொல்லலான்னு பார்த்தேன். அப்போதான் அந்த இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் லெட்டரை கிழிச்சு என் மூஞ்சில விசில் அடிச்சிட்டு என்ன வார்ன் பண்ணிட்டான். நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஆபத்து. நீ உன் ஹஸ்பண்ட் நம்பர் சொல்லு, நான் அவருக்கு கால் பண்ணி தகவல் சொல்றேன். அவர் லாயரோட வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு. நம்பர் சொல்லு. கேட்டியா? உன்ன மகனு ரூல்ஸா பேசுறீங்க? என்னக்கா இப்படி போட்டு அடிக்கிறாங்க? என்னால கேட்டுன்னு இருக்க முடியலக்கா. நீங்க எப்படி இதெல்லாம் கேட்டுன்னு சும்மா இருக்கீங்க? போலீஸ்ல நல்லவங்களும் இருப்பாங்கல்ல, அவங்களாண்ட சொல்லி இதெல்லாம் தடுக்க முடியாதா? அதெல்லாம் சரியா வராது சத்யா. மச்சான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய் தைரியமா இருடா. அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம்ல, நல்ல தகவலா சொல்லுவாங்கடா.
யார் மாப்பிள்ள? தெரியலடா, புது நம்பரா இருக்கு. சத்யா, எங்க போற? நில்லு சத்யா, நில்லுமா. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ ஆ சார், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் சுலோச்சனா பேசுறேன். சொல்லுங்க மேடம், கேக்குது. என் ஒய்ஃபை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? உங்க வைஃப் எங்க ஸ்டேஷன்ல தான் சார் இருக்காங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க. அவங்க பெரிய ஆபத்துல சிக்க போறாங்க. ஏன், என்னாச்சு மேடம்? ஏதோ பிரச்சனையா? நீங்க உடனே கிளம்பி வாங்க சார். நான் போய் உங்க வைஃபை தடுக்க பாக்குறேன். மேடம், ஆபத்தா? மாப்பிள்ள யாரா? ஸ்டேஷன்ல சுலோச்சனும் லேடி கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணாங்க. என்னடா சொன்னாங்க? ரவுடி பேபி ஏதோ பெரிய ஆபத்துல இருக்காங்களா, சீக்கிரம் சொல்றாங்கடா. என்னடா இன்னும் பேசிக்கிட்டு இருக்க? வண்டியை ஏடுறா. இவ கஞ்சா கேஸ். இவனுங்க மாதிரி இன்ஸ்பெக்டர் ரூல்ஸ் பேசிட்டு இருந்தா அடுத்த கேஸ் உங்களுக்கு அநேகமா இவளாதான் இருக்கும். வா போலாம். வாமா போலாம். வான்றல்ல. என்ன லுக்கு அடிக்கிற மாதிரியா பாக்குறேன்? அடிச்சிருவியா? எங்க அடி பாப்பா? சத்யா